அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 27/3/2026 பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6 மணி 15 நிமிடம். சூரிய லக்னம் மீனம். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, கடினமான நாளாக இருக்குது. உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழப்பீங்க. பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியிட சூழல் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. உங்களின் சௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம். உங்களுடைய வீட்டின் புறமைப்பிற்கான வகையில் கட்டாயம் பணம் செலவு செய்ய நேரலாம். இது உங்களுடைய செலவுகளை திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, உற்சாகமான நாளாக இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். கடினமான உழைப்பின் மூலம் இன்று உங்களுடைய இயல்திறனை நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. அர்ப்பணிப்புடன் பணி செய்து வெற்றி பெறுவீங்க. உங்களது கலகலப்பான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நீங்கள் மகிழ்விப்பீங்க. நல்லுறவை பராமரிப்பீங்க. பணவரவு அதிகரித்து காணப்படலாம். தொலைதூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான உணர்வுகள் காணப்படலாம். அதனை தவிர்ப்பது நல்லது. அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க. உங்களுடைய கையால் கற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும். உங்கள் துணையிடத்தில் கலகலப்பாக நீங்கள் பழக வேண்டும். இதனால் ஆரோக்கியமான உறவு பராமரிக்கப்பட்டு நல்லுறவு மேம்படும். அதிக செலவுகள் காணப்படுகிறது. பணம் இழக்காமல் இருக்க சாதுரியமாக நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். கண்ணெரிச்சல், முதுகுவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, அதிக பொறுப்புகளும் பதட்டமும் காணப்படலாம். விவேகமாக முறையான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது. பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணி சுமை காரணமாக நீங்கள் பதட்டமாக உணர்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீட்டின் சீரமைப்பிற்காகவும் புற நிரமைப்பிற்காகவும் நீங்கள் பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று காணப்படும் சிறிய பிரச்சனைகளை கையாள கடின முயற்சி தேவை. பணி வளர்ச்சியை பொறுத்தவரை இன்று உகந்த நாள் அல்ல. இன்று பணி சுமை காணப்படலாம். பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும். மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் துணையிடத்தில் உரையாடும் பொழுது கவனம் தேவை. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பெரிய முதலீடுகளில் முயற்சி இன்று ஏற்புடையது அல்ல. பல்வலி மற்றும் அசௌகரியமான போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் காணக்கூடியதாகும். உங்களுடைய ஆற்றல் மற்றும் உறுதி காணக்கூடியதாகும். இன்று வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சுறுசுறுப்பாக பணியாற்றுவீங்க. குறைந்த இடத்துல விரைந்த பணிகளை நீங்கள் ஆற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டு இருப்பீங்க. இதனால் உறவு ஆரோக்கியமாக இருக்கு. பணவரவு காணப்படலாம். சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்கக்கூடியதாகும். இன்று ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது.
துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். கடினமான வேலைகளை நீங்கள் எளிதாக ஆற்ற முடியும். பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. இதன் காரணமாக உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க. இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. வங்கி இருப்பு அதிகமாக காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பங்கு வர்த்தகம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் என்பதால் அதில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் செய்த தவறுகளை இன்று சரி செய்ய வேண்டும். உங்களுடைய செயல்களை முறையாக ஏற்பாடு செய்து ஒரு கட்டுப்பாடோடு நீங்கள் செய்ய வேண்டும். பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் ஆற்ற வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் பிரியமானவரின் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதாக உணர்ந்து நீங்கள் சோர்வு கொள்வீங்க. சகஜமாக அணுகுவது மகிழ்ச்சியான உறவிற்கு நல்லது. இன்று செலவுகள் அதிகரித்து காணக்கூடியதாக அதற்கு தகுந்தாற் போல பணத்தை நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டும். திட்டமிடலும் முயற்சியும் இன்று உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. நட்பாக அணுகி கலகலப்பாக பழகுங்கள். அஜாக்கிரதை காரணமாக இன்று உங்களுக்கு பணம் இழக்க நேரிடலாம். சிறந்த முறையில் பணத்தை நீங்கள் கையாள இயலாது. காய்ச்சல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, போதிய அளவு தைரியம் காணக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் பணிபுரியும் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். ஆற்றல் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நாள். உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். உங்கள் துணை இடத்துல அந்யோன்யமாக நீங்கள் இருப்பீங்க. இருவருமே பொருத்தமான ஜோடியாக காணப்படுவீங்க. பணப்புழக்கம் இன்று திருப்திகரமானதாக இருக்கு. கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் போன்ற கூடுதல் பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடியதாகும். உறுதி மற்றும் புத்துணர்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சுய மேம்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நண்பர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. பணிகள் விரும்பத்தகாததாக இருக்கும் என்றாலுமே வெற்றி பெறுவதற்கு கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களிடம் காணப்படும் புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க. பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்குது. வங்கி இருப்பு அதிகரிக்க இது உதவும். இன்று நீங்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் மேம்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக செய்யலாம் என்றாலுமே சிறந்த முறையில் திட்டமிட வேணும். பணியில் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறை மூலம் உங்களுடைய பணிகளை சரிவர ஆற்ற இயலும். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடுகளை நீங்கள் வலியுறுத்துவீங்க. நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. பண வரவு உங்களுக்கு செலவுகள் காணக்கூடியதாகும். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க வேண்டும். சொந்த வளர்ச்சி குறித்து உங்களுக்கு மனக்குழப்பம் காரணமாக பதட்டமான உணர்வுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.